அருண் அம்முக்காக பணம் கேட்கறதுக்கு அவங்க ஓனர்கிட்ட வந்தான். வணக்கம் சார். வணக்கம் அருண். என்னப்பா இன்னைக்கு வேலைக்கு கொஞ்சம் சீக்கிரமா வந்திருக்க போலகுது. ஆமா சார், உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். அதுக்கு தான் சார் கொஞ்சம் முன்னாடியே வந்தேன். முக்கியமான விஷயமா? என்னப்பா, எதுனா கணக்கு வழக்கு பார்க்கணுமா என்ன? அது இல்ல சார், எனக்கு கொஞ்சம் அர்ஜென்ட்டா பணம் வேணும். அதுக்கு தான் உங்களை கேட்கலான்னு கொஞ்சம் முன்னாடியே வந்தேன் சார். என்னப்பா திடீர்னு பணம் கேட்குற? சார், ரீசெண்டாக தான் என் தங்கச்சிக்கு கல்யாணம் பண்ணேன். ஏதோ என்னால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு தான் சார் கல்யாணத்தை பண்ணேன். இப்போ மாப்பிள்ளை ஏதோ வேலை பார்க்கணுமா, கம்பெனி ஓப்பன் பண்ணணுமா, கொஞ்சம் பணம் பத்தலன்னு பணம் வந்து கேட்குறா. அந்த நேரத்துக்கு நம்மளால இல்லைன்னு சொல்ல முடியல. அதுக்கு தான் சார் உங்ககிட்ட வாங்கி அவளுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி பணம் கொடுக்கலான்னு கேட்க வந்தேன் சார். அப்படியாப்பா? ஆமா ஆமா, உன் தங்கச்சி கல்யாணத்தை ஒன்றும் தகுதிக்கு மீறி ஆடம்பரமா தான் பண்ணியிருந்த. நானும் தான் வந்தேன் கல்யாணத்துக்கு. நீ அப்பவே என்கிட்ட பணம் கேட்ப நினைச்சேன். ஆனா என்கிட்ட பணம் கேட்காம நீயே கல்யாணத்தை சூப்பரா பண்ணி முடிச்ச. அப்பவே உன்னை பார்த்து நான் ரொம்ப பெருமைப்பட்டேன்ப்பா. தங்கச்சி கல்யாணத்தை எவ்வளவு ஆடம்பரமா பண்றான் பாரு, இவன் தான் உண்மையான அண்ணன் நினைச்சேன். சரிப்பா, பணம் தானே, எவ்வளவு வேணும்னு சொல்லு, தரேன். ரொம்ப நன்றி சார். நான் கேட்ட உடனே பணம் தரேன்னு ஒத்துக்குவீங்க நான் நினைச்சு கூட பார்க்கல சார். ரொம்ப தேங்க்ஸ் சார். சீக்கிரமாவே அந்த பணத்தை நான் சம்பளத்துல உங்களுக்கு அடைச்சிடுறேன் சார். அது எனக்கு தெரியும்பா, நீ அடைச்சிடுவனே. அந்த நம்பிக்கையில தானே நீ கேட்ட உடனே பணம் தர ஒத்துக்கிட்டேன். சரி சரி, எவ்வளவு வேணும்னு சொல்லு, போய் செக் எழுதி தரேன், பேங்க்ல எடுத்துக்கோ. சரிங்க சார், ரொம்ப நன்றி சார். உடனே பணத்தை வாங்கி எடுத்துட்டு போய் அம்மு கிட்ட கொடுத்து, அம்மு அவங்க அத்தை வீட்டுக்கு போக சொன்னா அவள் பணத்தை வாங்கி கையில் வச்சுக்கிட்டு இன்னும் ஒரு 15 நாள் அவங்க அண்ணன் வீட்டிலேயே இருந்து அதுக்கப்புறம் பணத்தை எடுத்துக்கிட்டு அம்மு அவங்க வீட்டுக்கு கிளம்புனா. அம்மு அவங்க அண்ணன் வீட்டிலேருந்து போன கொஞ்ச நாள்லயே திரும்பவும் அவங்க அண்ணன் வீட்டுக்கு வந்தா. என்னம்மா அம்மா, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கனே. நீங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் நல்லா இருக்கோமா. உங்க வீட்ல எல்லாரும் எப்படி இருக்காங்க? எல்லாரும் நல்லா இருக்காங்க அண்ணி. அப்புறம் என்னம்மா விசேஷம்? அம்மா, அது வந்து அண்ணே, எங்க வீட்ல இன்னும் கொஞ்ச நாள்ல பொங்கல் வரப்போகுதுண்ணே. பொங்கலுக்கு புது கல்யாண பொண்ணு புதுசாக நெக்லஸ் போட்டுக்கணுமா. அதனால எங்கள் மாமியாரும் மாமனாரும் நீ போய் உங்கள் அண்ணனை கேட்டு புதுசாக நெக்லஸ் வாங்கிட்டு வான்னு அனுப்பி விட்டுட்டாங்கண்ணே. என்ன மாமு, நம்ம தான் முன்னாடி நம்ம வீட்டு நிலைமையை பற்றி அவங்களுக்கு சொல்லியிருக்கோம்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லி தானே உன்னை கல்யாணம் பண்ணி வச்சேன். அப்பயே என் அளவுக்கு மீறி அவங்க ஆசைப்பட்ட மாதிரி எல்லாமே சேர்த்து தான் கல்யாணம் பண்ணேன். இப்போ என்னடானா திருதிப்புன்னு வச்சு பணம் வந்து கேட்குறேன், இப்போ நகை வந்து கேட்குறேன். என் நிலைமை என்னன்னு அவங்களுக்கு தெரியாது, ஆனால் உனக்கு தெரியும்லம்மா. உன் கல்யாணத்துக்கு ஊரெல்லாம் கடன் வாங்கி தான் உனக்கு கல்யாணமே பண்ணேன். அப்புறம் உங்க வீட்டுக்காரர் ஏதோ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணாரு, பணம் வேணும்னு கேட்டா எங்க ஓனர் கிட்டயும் வாங்கி கொடுத்துட்டேன். இப்போ வந்து நெக்லஸ் வாங்கி கொடுன்னு கேக்குறேன். இப்போ பணத்துக்கு நான் எங்கம்மா போவேன்? அருண் கோவமா பேசினதை பார்த்த தமேந்தி உடனே இப்படி பேசினாங்க. ஏய் அம்மா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்ல. இங்க வந்து இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க? பாத்தியா உங்க அண்ணன் எப்படி பேசுறானே? நீ என்ன அவன் கூட பிறந்தவளா? அவனுக்கு நீ சித்தி பொண்ணு. உனக்கு அவன் அண்ணன் கிடையாது, சொந்த அண்ணனும் கிடையாது. ஞாபகம் வச்சுக்கோ. இன்னேத்துக்கு உங்க அப்பா இருந்திருந்தானா உன்னை இந்த மாதிரி வந்து கேட்க வச்சிருக்க மாட்டாரு. அவர் நீ கேட்காமலே உனக்கு எல்லாம் வாங்கி கொடுத்திருப்பாரு. ஆமாமா, நீ சொல்றதும் கரெக்ட் தான். அப்பா இருந்தா என்ன யாரு இந்த மாதிரிலாம் பேசுவா? எனக்கு பாரு, ஒரு அம்மா வீட்டுக்கு வரது கூட உரிமை இல்லாம இவ்வளவு அசிங்கமா கேட்டு நிக்கிறேனே. அம்மா, ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? நான் என்னைக்குமே அம்முவை சித்தி பொண்ணு மாதிரி நினைச்சதே இல்லம்மா. அவளை என் கூட போறதெல்லாம் நினைச்சுதான் பாத்துக்கிறேன். நீங்க ஏமா இப்படி எல்லாம் பேசுறீங்க? ஆமா ஆமா, நீ எப்படி கூட பிறந்தவளா பாத்துக்கிட்டேன்னு இப்பதான் எல்லாமே வாயில இருந்து வந்துடுச்சே. என் பொண்ணுக்காக தான் கடை வாங்கினேன், என் பொண்ணுக்காக தான் ஊரெல்லாம் கடை வாங்கி வச்சிருக்கேன்னு பேசிட்டியே. இதுக்கு மேல நீ என்ன பேசணும்? அம்மா, என்னோட நிலைமையை தானம்மா சொன்னேன். நான் என்ன உங்ககிட்ட பொய்யா சொன்னேன்? நிஜமாவே நான் கடை வாங்கி தானம்மா எல்லாமே பண்ணேன். அதை உங்ககிட்ட சொல்லாம வேற யார்கிட்டம்மா சொல்லுவேன்? அதை போய் நீங்க தப்பா எடுத்துட்டு இப்படி பேசுறீங்க. அண்ணே, நான் உன்னை என் கூட பிறந்த அண்ணனை நினைச்சுதான் அந்த உரிமையில தான் வந்து உங்ககிட்ட இதெல்லாம் கேட்டேன். நீ உன் மனசுல இவ்வளவு வச்சு பேசுவனே நான் நினைச்சு கூட பார்க்கலன்னு. இனிமே நான் இங்க வரவே மாட்டேனே. அம்மு, ஏமா இப்படி எல்லாம் பேசுற?
உங்க அண்ணனோட நிலைமையை நீ கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம்லம்மா. உங்க அண்ணன் உன்னை எப்பவுமே தான் தங்கச்சியதாம்மா நினைச்சிருக்காரு. என்கிட்ட கூட உன்னை பத்தி அப்படிதான் பெருமையா பேசியிருக்காரு. அவரு உன்னை ஒன்றும் தப்பா ஒன்றும் சொல்லலம்மா. நீதாம்மா அவரை தப்பா புரிஞ்சிட்டு இருக்க. சரி மாமு, நீ எதுக்கு இவ்வளோ கோவப்பட்டு அழுதுட்டு இருக்க? வீட்டில் பிறந்த பொண்ணு கண் கலங்க கூடாது. நீ இப்போ உனக்கு என்ன வேணும்? நெக்லஸ் தானே? சரி, உனக்கு நாளைக்கு நெக்லஸ் வரும். நீ போ உள்ள. அண்ணி, அண்ணன் தான் வாங்கி தர முடியாது சொல்லிடுச்சு அண்ணி. நீங்க என்னடானா நாளைக்கு நெக்லஸ் வரங்கறீங்க? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? நீ உள்ள போ, உனக்கு நாளைக்கு நெக்லஸ் வாங்கி தரேன். சரிங்க அண்ணி, நான் உங்களை தான் நம்பி இருக்கேன். அதுக்கப்புறம் அம்முவும் அவங்க அம்மாவும் உள்ள போனாங்க. என்ன பாரதி, திடுதிப்புன்னு அம்முக்கு நெக்லஸ் வாங்கி தரேன்னு ஒத்துக்கிட்ட? பணத்துக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? எதுக்கு ஒத்துக்கிட்ட நீ? ஏங்க, நீங்க ஏங்க வருத்தப்படுறீங்க? எனக்கு ஒரு பிளான் இருக்கிறதால தான் அம்முக்கிட்ட நான் நெக்லஸ் வாங்கி தரேன்னு ஒத்துக்கிட்டேன். நீங்கள் இதை பற்றி யோசிக்காதீங்க. அதான் எனக்கு எங்கள் அம்மா வீட்டில் கொடுத்த நகை இருக்குல்ல, அந்த நகையை விற்று அம்முக்கு புதுசாக ஒரு நெக்லஸ் வாங்கி கொடுத்துடலாம். பாரதி, நிஜமாவே உனக்கு ரொம்ப பெரிய மனசு. ஏங்க, என்னங்க என்ன போய் பெருமையான பேசிட்டு இருக்கீங்க? இது என்னுடைய கடமை. அதுக்கப்புறம் பாரதி சொன்ன மாதிரி பாரதியோட நகையை விற்று அம்முக்கு புதுசா நெக்லஸ் வாங்கி கொடுத்து அம்முவை அங்கிருந்து அனுப்புனாங்க. ஒரு நாள் பாரதி அவங்க பக்கத்து ஊர்ல இருக்க கோயிலுக்கு போனான். எதிர்பாராத விதமா அங்க அம்முவோட மாமியார் வந்தாங்க. அவங்கள பாரதி பார்த்தா. உடனே அவங்க கிட்ட பேசுறதுக்கு போனான். சித்தி, சித்தி, நம்மள யாரையும் கூப்பிடுற மாதிரி இருக்கே. அப்போ உடனே அம்முவோட மாமியார் திரும்பி பார்த்தாங்க. எப்படி சித்தி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நாளாச்சு உங்களை பார்த்து. பாரதியை பார்த்த உடனே கோவமாயிட்டாங்க அவங்க மாமியார். பாரதி கிட்ட என்ன ஏதுன்னு ஒண்ணுமே கேட்காம உடனே அவங்க மூஞ்ச கோவமா திருப்பிக்கிட்டாங்க. சே, இவளை போய் இங்கே பார்த்துட்டேனே, முதல்ல இங்கே நிற்கவே கூடாது, இங்கேருந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அம்முவோட மாமியார் பாரதியை பார்த்த உடனே நிக்காம கொள்ளாம அங்கிருந்து போயிட்டாங்க. என்ன சித்தி என்ன பார்த்தும் பார்க்காத மாதிரி மூஞ்ச திருப்பிட்டு போறாங்க? என்னாச்சு உங்களுக்கு? இவங்க அம்மாவோட மாமியார் தானே? ஏன் என்னை பார்த்துட்டு அப்படி திருப்பிட்டு போறாங்க? என் மேல என்ன கோவம் உங்களுக்கு? ஒருவேளை என்ன உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். கல்யாணத்தப்போ பார்த்தது, அதுக்கப்புறம் நம்ம கூட அங்கே போகவே இல்லைல்ல, அதனால தான் நம்ம யாரோ நினச்சிட்டு போயிட்டாங்க. நம்மளை தெரியாதனால தானே போயிருப்பாங்க. பின்னாடியே போய் அவங்க இது வரைக்கும் கோயில் வாசலை கூட தாண்டி இருக்க மாட்டாங்க. நம்ம போய் அவங்ககிட்ட என்ன ஏதுன்னு பேசுவோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு பாரதி அவங்க பின்னாடியே போனான். இதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதுன்னு அடுத்த எபிசோடில் பார்க்கலாம். அப்புறம் மக்களை இன்னொரு விஷயம், இத்தனை நாளாக நாங்கள் வீடியோ போடாமல் இருந்ததுக்கு உங்ககிட்ட ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா வீட்டில் பசங்களுக்கு எக்ஸாம், அதனால தான் வீடியோ பண்ண முடியல. இனிமேல் உங்களுக்கு வீடியோ கண்டினியூவாக வரும். இதுக்கு மேலே உங்களுக்கு வீடியோ கண்டினியூவாக வரும். அதுக்கப்புறம் கூடிய சீக்கிரமாகவே இந்த சீரீஸ் முடிய போகுது. நம்ம பழைய குண்டு பொண்டாட்டி சீரீஸை கண்டினியூ பண்ணலாமா, அப்படி இல்லைன்னா புதுசாக காலேஜ் சீரீஸ் ஏதாச்சும் போடலாமான்னு நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். குண்டு பொண்டாட்டி சீரீஸை நம்ம கண்டினியூ பண்ணணும்னா அதை கண்டினியூ பண்ணுறோம். அப்படி இல்லை எங்களுக்கு புதுசாக காலேஜ் சீரீஸ் போடுங்க அப்படின்னா காலேஜ் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். எது வேணும்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.